ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஹேஷ்டாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி பார்க்கலாம். வெங்காய சட்னி, அதுக்கு கூட கரண்டி தோசை எப்படி பண்ணலான்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வெங்காய சட்னி செஞ்சு வச்சிடலாம். ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டு சூடானதும் கடுகு ஜீரகம் போட்டு இது ரெண்டும் பொரிஞ்சதும் கொஞ்சம் கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் ஒவ்வொரு டீஸ்பூன் போட்டு இதை நல்லா வறுத்து விட்டுருங்க. இது நல்லா வறுத்ததும் ஒரு 5-6 காஞ்ச மிளகாய், ஒரு கை நிறைய கறி லீஃப் போட்டு வறுத்து இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போ மீதி இருக்கிற ஆயிலில் ஒரு 4-5 பீஸ் ஜிஞ்சர், ஒரு 6 பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா குட்டியாக கட் பண்ணி இதை சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஆனியன் நல்லா சாஃப்ட் ஆனதுக்கு பிறகு நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் அதே பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க வேண்டியது தான். இப்போ நம்மளோட மசாலா எல்லாம் நல்லா ஆறி இருக்குது. இதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கடைசியாக நான் இன்றைக்கி கொஞ்சமாக புளி பேஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட புளி பேஸ்ட்டாக இல்லைன்னா நீங்கள் வதக்கும் போதே ஆயிலில் போட்டு வதக்கிடுங்க. இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி திக்காக எடுத்துக்கலாம். புளி வேண்டான்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். காரம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் புளி ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு சட்டியில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு பொரிஞ்சதும் ஜீரகம், அப்புறம் கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு காஞ்ச மிளகாய், அப்புறம் கொஞ்சம் கறி லீஃப் போட்டு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறத போட்டு நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம சட்னிக்கு கூட சேர்த்துற வேண்டியது தான். ஒரு சூப்பரான வெங்காய சட்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க கரண்டி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி ஒரு தாளிப்பு கரண்டி தான் வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சமாக ஆயில் தடவி எல்லா இடமும் படுறது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ரெகுலர் இட்லி தோசை மாவு தான். நம்ம இட்லிக்கு எப்படி விடுவோமோ அதே திக்னஸில் இருக்கணும். ஸோ ஒரு ஸ்பூன் விட்டு இதை ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். ஃப்ளேம் கண்டிப்பாக நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. எவ்வளோ மேக்ஸிமம் உங்களுக்கு லோ ஃப்ளேம் வைக்க முடியுமோ வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் தாண்டி கேர்ஃபுல்லாக இதை திருப்பி போட்டுடலாம். ஒரு ஃபஸ்ட்டு 2 தோசை நீங்கள் இந்த மாதிரி விடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக திருப்பி போடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே பழகிரும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. நான் இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுனால ஃபஸ்ட்டு ப்ளெயினாக விட்டுருக்கிறேன். ஸோ நம்மளோட ப்ளெயின் கரண்டி தோசை ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இப்போ அடுத்ததாக நான் பெரியவங்களுக்கு கொஞ்சம் தாளிப்பு கொடுத்து யூஸ் பண்ணலான் இருக்கேன். கொஞ்சம் கடுகு ஜீரகம் உளுந்தம்பருப்பு கறி லீஃப் எல்லாம் தாளித்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு கூட கொஞ்சம் ஆனியனும் கேரட்டும் துருவி போட்டிருக்கிறேன். அதை மிக்ஸ் பண்ணி இதுவும் அதே மாதிரி ஒரு பெரிய கரண்டிக்கு ஒரு கரண்டி விட்டு இதை நல்லா மூடி வச்சிடலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. அதே மாதிரி தான் இதை திருப்பி போட்டு இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துட்டோன்னா சூப்பரான கரண்டி தோசை கிடச்சிரும். இவ்வளவு தான், ரொம்ப ரொம்ப ஈஸி. டெய்லி நம்ம தோசை இட்லிஸ் அப்படின்னு செய்கிறதுக்கு ஒரு நாள் இப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுவும் இது கொஞ்சம் மொத்தமாக இருக்கும்போது உள்ளாடி நம்ம ஆனியன் கேரட் எல்லாம் போட்டிருக்கிறம்போது வெங்காய தோசைக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.